தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் அசோக் ராஜன் சார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னையில் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு சார். கூட்டம் வந்துட்டு இருக்கு. அவருக்கான போலீஸ் பாதுகாப்பும் பக்காவாக கொடுத்துருக்கு. ஆனால் அவர் பேசுவார் அப்படின்னு நினச்சி நிறைய கூட்டம் நின்றுச்சு. பட் அவர் தொடர்ந்து அதை பேசாமே போயிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? பேசுறதுக்கு அவர் கண்டென்ட் கிடையாது சார். உண்மைதான். அவங்க ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ பேசுகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் இருக்கும். அவர் ஒரு இடத்துல சொன்னதே தான் அடுத்த இடத்துலையும் சொல்கிறாரு. இது ரிப்பீட்டடாக தான் பேசிகிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அவர் பேசுகிறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேச ஆரம்பித்தாவே அவங்கள பற்றி நம்ம எடை போட்டுடலாம். அதனால் அவர் நான் தன்னை பற்றி வெளியே காட்டிடக்கூடாது, தன்னை மீறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாரு. அதனால கூட முக்கிய காரணமாக இருக்கலாம். அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசி தானே மக்கள்கிட்ட அந்த வாக்குகளை கேட்கணும். வெறும் அவரோட முகத்துக்காக மட்டும் மூட்டு விடாது இல்லையா? அது நம்ம தாவேக்காவுக்கு மட்டும் அது விதிவிலக்கு சார். அவர் மூஞ்சை பார்த்தா போதும். இல்லைன்னா அவருடைய ஒரு டூப்பை வச்சு ஓட்டு கேட்குறாங்க, அவருடைய இந்த விர்ச்சுவல் இமேஜை வச்சு ஓட்டு கேட்குறாங்க. இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவர் முகத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க. அது எந்த அளவுக்கு, ஏன்னா இன்னும் தேர்தல் அறிக்கை முழுமையாக அவங்க வெளியிடலை. மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை காமிச்சு தான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு இருக்கும் போது இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடாமல் இருக்காங்களே சார்? இல்லை சார், அவங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியிடலாங்கிற ஐடியாவில் இருப்பாங்க. இல்லை, அவர் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரி தெரியுதே சார். ரொம்ப கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதா வெளியே காட்டிக்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே பயத்தோடு தான் இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறும்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன வாக்குறுதிகளே திமுகவினுடைய வாக்குறுதியிலிருந்து விஜய் அவர்கள் காப்பி அடித்து சொல்கிறாருன்ற ஒரு விமர்சனமும் அவர் மீது இருக்குது. அவர் சொன்ன பல விஷயங்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், தாவேக்கா மட்டும் கிடையாது, திமுக தேர்தல் அறிக்கை தான் இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எந்த மாநிலத்தில் எந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், இல்லை நம்ம மாநிலத்திலேயே எடப்பாடி ஆகட்டும், வேறு யார் பண்ணாலும் அவங்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். டிஎம்கே எப்பவுமே இதில் தேர்தல் அறிக்கையில் முன்னோடியாக தான் இருப்பாங்க. விஜய் அவர்கள் பல இடங்களில் வேட்பாளர்களை பெயரை சொல்ல மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, என்னோட முகத்துக்காக ஓட்டு போடுங்கன்றதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லு. ஒருவேளை அவர் வேட்பாளர் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லையா சார்? வேட்பாளர் பேர் தெரியாது சார். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல யார் வேட்பாளருங்கிறது அவருக்கு தெரியாது, பேரும் தெரியாது. ரெண்டாவது, அவர் எங்கேயுமே தன்னை தான் முன்னிலைப்படுத்துகிறார். தாவேக்கன்னா அது விஜய் தான், விஜய்னா அது தாவேக்கா தான். ஏன்னா இப்போ இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன். அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர் நீங்கள் ஏன் உங்கள் தலைவர் செய்தியாளர் சந்திக்கலன்னா அதுக்கு அவர் ஒரு வேலிட் ரீசன் தரணும். இல்லை சார், இது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், நான் தான் விஜய், இந்த இவர் நிற்கிறாங்களே இவங்க தான் விஜய், பக்கத்தில் நிற்கிற இவர் தான் விஜய் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா விஜய்ங்கிற ஒரு முகம் தான் அந்த ஒட்டுமொத்த கட்சியும் அப்படிங்கிற இதில் கான்செப்டில் தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளுமே ப்ராக்டிக்கல் இல்லாத நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இப்போ மீனவர்களுக்கான அந்த மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை 8,000 20,000 அப்படின்னு சொல்கிறாரு. 8,000ன்றது எங்கே வரைக்கும், 20,000 அப்படின்றது எங்கே சார்? அவர் வரப்போகிறது கிடையாது, 20,000 கொடுக்க போகிறதும் கிடையாது. வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னால் என்ன, 20,000 சொல்லலாம், 20 லட்சம் கூட சொல்லலாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. ஆனால் மக்கள் கூட்டம் வருதே சார் போகிற சார். மக்கள் கூட்டம் கண்டிப்பாக வரும் சார். ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு வராமல் இருக்காது. இப்போ இன்றைக்கி டி நகரில் ரோட் ஷோ பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த வேட்பாளருக்கு நீங்கள் இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு தரீங்க? எந்த வேட்பாளருக்கு தரீங்க? இதே டி நகர் வேட்பாளர் இவர் இருக்கிறார், ராஜான்பாளர் இருக்காரு, அவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு தரீங்களா? இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? கட்சியினோட தலைவருக்கு தானே சார் சேர்த்து. கட்சியினோட தலைவர்னா சீமானுக்கு கொடுக்குறீங்களா, திருமாவளவனுக்கு கொடுக்குறீங்களா? அவங்களாம் கட்சி தலைவர் இல்லையா? இவர் மட்டும் என்ன வானத்துலேருந்து இப்போ கீழே அப்படியே பொத்துன்னு விழுந்தாரா? எதுக்கு இவருக்கு இவ்வளோ மிகைப்படுத்தியான ஒரு விஷயம்? இதுதான் மக்களுக்கு இன்னும் சொன்ன போனால் இது மக்கள்கிட்ட பெருமையை சேர்க்குன்னு நினைக்கிறாங்க. இது மக்களை எரிச்சல் அடைய செய்யுது. இன்றைக்கி நான் கண் கூட பார்த்தேன், டி நகரில் எல்லாம் திட்டுறான். 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான், இவனுக்காக நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா வெயில்ல அப்படின்னு கேட்குறான். நான் சொல்கிறது பொதுமக்கள் ஓட்டு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்கள் ரசிகர்கள் ஓட்டு உங்களை ஜெயிக்க வைக்காது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் விஜய் அவர்களுக்கு ஃபேவராக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, ஃபேவர் நான் சொல்ல, பட் இவங்க போய் கேட்குறாங்க எனக்கு இவ்வளோ சார். வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதில் நான் மாற்று கருத்து இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்து அங்கேருந்து இவருக்கு பாதுகாப்பு எதுக்கு? அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் பர்சன், அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் பர்சன். நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவாக இருந்தீங்களா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக இருந்தீங்களா? யார் நீங்கள்? ஒரு நடிகர், அவ்வளோதானே. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸஸான ஒரு பாதுகாப்பு, ஒரு பிரம்மாண்டம், இதெல்லாம் எதுக்கு? இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட எரிச்சலை தான் ஏற்படுத்துமே தவிர கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபேவராக இருக்காது.
இல்ல அது வந்து போலீஸார் சொல்லலாம்ல, உங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு போதும் அப்படின்ட்டு. ஏன் அவங்க எக்ஸஸா அதுதான் சார் இப்போ பாதுகாப்பு போலீஸ் பயப்படுறாங்க. எங்கே அது மாதிரி சொல்லிட்டா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடு, ஏன்னா இவரை நம்ப முடியாது. இவர் டி நகரில் வந்து ஒரு 10 பேர் செத்து போயிட்டானா அது யார் பதில் சொல்கிறது? இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்ததை நான் பார்த்தேன். இந்த 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அதனால் ஒரு பொண்ணு வந்து மனம் உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிச்சான். அதுக்கு வந்து இவர் மனசுலாம் ரொம்ப நொந்து போயிடுச்சான். 41 பேர் கரூரில் செத்து போனான். அதுக்கு இவர் மனம் உளைச்சல் ஆகலை, மனசுக்கு இதாகலை, வருத்தப்படலை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் டிஎம்கே மேலே எப்படி திருப்புறாங்க. இதனால் மக்கள்லாம் வந்து அவங்க பக்கம் திரும்புவான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். கண்டிப்பாக மக்கள் வந்து இவங்க சைடு திரும்ப மாட்டாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்னு அந்த ஒற்றை குறிக்கோளோட மக்களை அணுகும் போது அதை எரிச்சலாக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக. நான் என்ன செய்கிறேன், நான் வந்திருக்கேன். நான் இப்போ சீமான் வந்து 1000 விமர்சனம் இருக்குங்க சார் சீமான் மேலே. ஆனால் சீமான் எதிர்க்கிறது எதுக்கு? நான் வந்து டிஎம்கே எதிர்க்க வேணான்னு சொல்ல. டிஎம்கே தப்பு செஞ்சு எதிர்த்து பேசுங்க, அதை பற்றி நான் சொல்லவில்லை. அவங்க மேலே விமர்சனம் வைங்க, அதை நான் தப்பு சொல்லலை. எனக்கு இப்போ ஏடிஎம்கேவனுடைய கான்செப்ட் என்னவோ அதை தான் இப்போ விஜய் பின்பற்றுறாரு. ஏடிஎம்கே மாதிரியே நம்மளும் ஒரு மாற்று கட்சியாக வந்துடலான்னு. அது கண்டிப்பாக நடக்காது. டிஎம்கே எதிர்க்கிறனால மட்டும் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்கிறது முட்டாள்தனம். ஆனால் கடந்த வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்களும் சரி, சில ஜெயலலிதா அவர்களும் சரி, திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை கொள்கையில தான் சார் ஆட்சியை பிடிச்சாங்க. கரெக்டு. ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு அடிப்படை இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து இதே கட்சியில் பொருளாளராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து எல்லாமா இருந்து அவருக்கு தனக்கு ஒரு அநீதி நடந்தது அப்படின்னு சொல்லி வெளியே போய் சொல்லும்போது அது எடுபட்டுச்சு. அந்த எடுபட்டதுக்கப்புறம் சேர்ந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கண்மூடித்தனமாக டிஎம்கேவை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொண்டர்கள், அந்த தொண்டர்களுக்கு ஒரு தலைமையாக வந்தவங்க தான் ஜெயலலிதா. அதனால் அது அவங்களுக்கு பாசிபிலிட்டாக இருந்தது. சென்னையில் 16 தொகுதிகளையும் தாவேக்க தான் வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் வந்து பலமாக நம்புறாங்க. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுக கோட்டை பல வருடங்களாக அப்படி தான் இருந்துட்டு வருது. அதுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா சார் தாவேக்க? கண்டிப்பாக கிடையாது. பெரம்பூர்ல கூடவா சார்? கண்டிப்பாக கிடையாது. சார் கட்சி தலைவர் நிற்கிறாரு. கட்சி தலைவர் நின்னா ஓட்டு போட்டுருவாங்களா சார்? கட்சி தலைவர் ஏன் சார் நிற்கிறாரு? கட்சி தலைவர் ஏன் பெரம்பூரில் நிற்கிறாரு? டி நகரில் நிற்க வேண்டியதானே? அவருக்கு பிடிச்ச தொகுதி தானே சார்? பிடிச்ச தொகுதினா இப்போ பெரம்பூருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பெரம்பூரில் பிறந்தீங்களா? பெரம்பூரில் படிச்சிங்களா? பெரம்பூரில் தொழில் செஞ்சீங்களா? இல்லை பெரம்பூரில் உங்கள் தொழில் ஏதாவது இருக்குதா? எதை வச்சு உங்களுக்கு பெரம்பூர் பிடிக்குது? இல்லை குலுக்கி போட்டு அதுலேருந்து ஒரு சீட் எடுத்தீங்களா? எந்த விதத்தில் பெரம்பூர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்குறேன். அப்போ தமிழ்நாட்டில் எந்த தொகுதியும் உங்களுக்கு பிடிக்கல, பெரம்பூரும் திருச்சி கிழக்கு மட்டும் தான் பிடிக்குதா? இல்லை அப்படி சொல்ல முடியல சார். அப்படி பார்த்தா எல்லா நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதி ஒன்று தான். அதில் பிடிச்ச தொகுதி பிடிக்காத தொகுதின்னு என்ன அர்த்தம்? ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் அந்த தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரீசன் தான் என்ன கேட்குறேன். அந்த ரீசன் என்ன? அவர் சொல்லும் போது அங்கதான் வளர்ச்சி கம்மி, அதனால வந்து நான் வந்தா அங்க வளர்ச்சி அடையும் அப்படின்னு. சரி, இப்போ அங்கே என்ன வளர்ச்சி கம்மி? இவர் வந்தால் என்ன வளர்ச்சி அதிகப்படுத்துவார்? அதை தாவேக்கே தான் சொல்லணும். கேளுங்க. தாவேக்கா சொல்றதுக்கு பதில் கிடையாது. சென்னையில் இருக்க, இன்னும் சொல்ல போனால் பழைய சென்னை பெரம்பூருங்கிறது, அதில் வந்து என்ன வளர்ச்சி கம்மி? அங்கே பாலம் இல்லையா? அங்கே வந்து ஸ்கூல் இல்லையா? நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா? இல்லை ரோடு வசதி இல்லையா? கழிவு நீர் பாசனம் என்ன பிரச்சனை அங்கே? எந்த மக்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு யார் உங்களை கேட்டாங்க? வாய்க்கு வந்ததுக்கு பேசக்கூடாதுல்ல சார். நீங்கள் ஒரு கட்சி தலைவர் பெரம்பூரில் நிற்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? சிறுபான்மையர் ஓட்டும் உங்களுக்கு உழுவுன்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பாக உழுவாது. சார் அவர் பெரம்பூரை டார்கெட் பண்ணதுக்கு சிறுபான்மை கண்டிப்பாக நிறைய இருக்கு. கண்டிப்பாக சிறுபான்மையர் ஓட்டு தான். அதை நோக்கி தான் அவர் டார்கெட் பண்ணி தான் திருச்சி கிழக்குலையும் கரெக்டாக இங்கே வந்து பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ சென்னையில் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. டி நகரில் நில்லுங்க, அண்ணா நகரில் நில்லுங்க, இல்லையா? அப்படி நிற்கலாம் இல்லை? ஏன் உங்கள் காஞ்சிபுரம், நீங்கள் குடியிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நில்லுங்க. அதை விட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பெரம்பூருக்கு ஏன் போகிறீங்க? ஆனால் அவர் சொல்லும் போது மதசார்பற்ற சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாரு. கன்னியாகுமரியில வந்து அந்த ஜபமாலை போட்டு அவர் கேம்பெயின் பண்ணதே வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா அங்க அந்த உடனே அடுத்த கேம்பெயின்ல வந்து 3 போட்டோவை தூக்கி காட்டிட்டாரு அதை சரி பண்றதுக்காக. ஆனா அது தொண்டர்கள் போட்டு விட்டதா அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் அதை வந்து குளோரிஃபை பண்ணி அதை நாங்க வந்து விமர்சனமே பண்ணல சார். ஒருத்தர் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவருக்கு ஒரு குல்லா போடுறதோ, ஒரு கிறிஸ்தவர் வந்து அவருக்கு ஜபமாலை போடுறதையோ, இல்லை வந்து ஒரு இந்து வந்து அவருக்கு திருநீர் வச்சு விடுறதையோ நாங்கள் தவறாக சொல்ல. அதை ஒரு தலைவனாக இருக்கவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வரைக்கும் இருந்த தலைவர், ஏன் பெரியாரே அவருக்கு வந்து திருநீர் வச்சதை அவர் அழைக்கலை, தடுக்கலை. அதுதான் வந்து பண்பு. ஒருத்தரை மதிக்க, நம்ம முன்னாடி இருக்க ஒரு மனுஷனா மதிக்கிற பண்பு. அதை நான் தப்பு சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பேர் ஜோசப் விஜய்ங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? விஜயினுடைய உண்மையான பேர் ஜோசப் விஜய்ங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? ஹச்ராஜா சொன்ன ஒன்று தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. சரி, நீங்கள் படத்தில் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி உங்கள் முழு நேமை போட்டு நீங்கள் டைட்டில் கார்டு போட வேண்டியதானே? ஏன் நீங்கள் வெறும் விஜய்னு போட்டீங்க?
சரி, இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் இதுக்கு போகிறப்ப நீங்கள் பேப்பரில் என்ன வேணால் எழுதுங்க சார், விண்ணப்பத்தில் நீங்கள் உங்கள் உண்மையான பேர் தான் எழுதணும். நீங்கள் மேடையில் பேசும்போது உண்மையான பேர் பேசுன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? மேடையில் பேசும்போது விஜய்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஜோசப் விஜய்ங்கிறது அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு வேட்பாளர் அறிவிப்பில்? அப்போ தன்னை ஒரு கிறிஸ்தவனாக முன்னிறுத்திக்கிறாரு. ஏன் முன்னிறுத்துறாருன்னா, திருச்சி கிழக்குலையும் சரி பெரம்பூர்லையும் சரி சிறுபான்மையர் தான் அதிகம். அப்போ அவங்களோட ஓட்டை நம்ம வாங்கினோன்னா தான் அந்த சிறுபான்மையர் வகுப்பை சார்ந்தவன் அப்படிங்கிறத அவர் வந்து வெளிக்காட்டுறாரு. தனிப்பட்ட முறையில் அதை அவருக்கு வாக்குகளை கொடுக்கலாம், பட் ஒரு கட்சியாக பார்க்கும்போது மற்ற சமூகத்தினோட வாக்குகள் வராமல் போகலாம் இல்லையா? அந்த ரிஸ்க் எப்படி அவர் எடுப்பார் சார்? இப்போ அவர் ஜெயிச்சா போதுங்கிற மனநிலையில் தான் இருக்காரு. அவர் கட்சி ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா 234 தொகுதிக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போயிருப்பார். அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்காவது பிரச்சாரத்துக்கு போயிருக்காரா? இன்னும் பல மாவட்டங்கள் கவர் பண்ணல. பல மாவட்டம் இல்லை சார், போனதே சில மாவட்டம் தான். கைவிட்டு என்ற ஒரு 4-5 மாவட்டம் தான் போயிருக்காரு. அதுலேயும் பாதி ரத்து. போகிற இடத்துல பேசுறதுல ரோட் ஷோ பண்ணுறாரு. இது என்ன அரசியல்? நம்ம அந்த ரத்து அப்படின்னு வரும்போது ஏன் சார் போலீஸாக பர்மிஷன் கொடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இப்போ வந்து காவலர் ஆணையரையும் மாற்றிட்டாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க, இருந்தும் ஏன் ரத்து பண்ணுறாங்க? இன்னைக்கு வந்து நேற்று வந்து 14ல நேற்று கடலூரில் அவருக்கு கொடுத்துருந்தாங்க, அது கேன்சல் பண்ணார். ஏன் கேன்சல் பண்ணார்? அதுதான் என்ன காரணம் அப்படின்னு அவங்க நிர்வாகிகளுக்கே தெரியல. அவருக்கே தெரியாது, விஜய்க்கே தெரியாது. அதான் உண்மை. உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க சார். அவர் வந்து அவரே சொல்கிறாரு, நான் வந்து வசதியான ஒரு இடத்துல இருந்து இப்போ நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், வலியை தாங்குறேன். என்ன பிரசவ வலியை தாங்குறீங்க? யார் உங்களை தாங்க சொன்னா? வழியை யாராவது வந்து அடித்தாங்களா? நீ அரசியல் வரலாம் உன்னை அடிப்புன்னு அடித்தாங்களா? நீங்களா முன் வந்து ஒரு சேவை செய்யணும்னு வரீங்க, வரவேற்கிறோம், செய்யுங்க. அதில் வந்து நான் வந்து இத்தனை கோடியை விட்டுட்டு வந்தேன், அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு சிம்பத்தி மக்களிடையே கிரியேட் பண்ண அப்படின்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னது வெரி குட். சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை தான் அவர் செய்கிறாரு. சிம்பத்தி வந்து எல்லா நேரத்திலும் கை கொடுக்காது. மக்கள் ஏமாறுறதுக்கு முட்டாள்கள் கிடையாது. சார், அதே மாதிரி இப்போ திரும்ப நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கே. கண்டிப்பாக நடிக்கிறார் சார். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அறிவிப்பு வெளியே வரும். அப்போ தோல்வி அப்படின்றத மைண்ட் செட் பண்ணி தான் வந்து அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிறாரு. கண்டிப்பாக. ஆனால் வந்து இப்போ 234 தொகுதிகளையும் வந்து பல இடங்களில் வேட்பாளரோட பேர் அந்த மக்களுக்கே வந்து தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இவரும் போல வேட்பாளரும் தெரியல அப்படின்னும் போது இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட மனநிலை என்ன? அதாவது சார், இப்போ இந்த எலெக்ஷனில் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள் யாருன்னா அது தாவேக வேட்பாளர்கள் தான். ஏன்னா அவனாலையும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு பிரச்சாரம் பண்ண முடியல. இவரும் வரமாட்டேன்றாரு. சரி, இவர் வரல, இவர் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் ஆதவர்ஜனா வருவாரா, புசியானது வரானா, அவங்க தொகுதியை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. இப்போ யாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு கூட தெரிவிக்காம ஒரு டூப்பை போட்டு, விஜய் மாதிரியே இருக்க ஒரு டூப்பை வச்சுக்கிட்டு பாருங்க விஜய்னு கை காட்டின்னு ஓட்டு கேட்குறாங்க. இதை விட ஒரு அவலம் ஒரு வேட்பாளர் கிடைக்குமா சொல்லுங்க? அவங்களாலே கான்டாக்ட் பண்ண முடியல, விஜயை தொடர்பு கொள்ள முடியல, 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருதே சார். அது கட்சியா சார்? அப்போ அது கட்சியான்னு சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, டிஎம்கேல பிரச்சாரம் நடக்குது. ஸ்டாலின் வந்து அவர் கிட்டத்தட்ட 74 இயர்ஸ் ஆகுது. ஜெயிச்சிருவோங்கிற கான்ஃபிடென்ட்டு 100% இருக்குது அவங்களுக்கு. கள நிலவரமும் அதை தான் சொல்லுது. ஆனால் அவர் காலையில் வாக்கிங் போகிறப்ப இருந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பிரச்சாரத்தை முடிக்கிறார். கண்டினியூஸாக வேலை செய்கிறார். அதுதான் கட்சி மேலே இருக்கிற ஆர்வம், மக்கள் மேலே இருக்க ஒரு ஆர்வம். உங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. கட்சி மேலேயும் அக்கறை கிடையாது, மக்கள் மேலேயும் அக்கறை கிடையாது, தொண்டர்கள் மேலேயும் அக்கறை கிடையாது, வேட்பாளர் மேலேயும் அக்கறை கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கட்சி வந்து நாளைக்கு ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யும்? சார், இது எவ்வளோ % ஓட்டு வந்து விஜய் அவர்கள் வாங்குவார்னு நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2% இல்லை 3% வாங்கலாம் சார். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணல சார், கள நிலவரம் தான். அப்போ 2, 3 அப்படின்னும் போது எந்த வேட்பாளர் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி டெபாசிட் வாங்கினா விஜய் வாங்குவார். அது கூட 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் டெபாசிட் வாங்குவார். 2 தொகுதியும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த நிகழ்வுல. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.